Hi friends, இன்னைக்கு நம்ம பைத்தான்ல பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா else if ஸ்டேட்மென்ட் பத்தி பார்க்க போறோம். சோ previous வீடியோல பாத்தீங்கன்னா if else ஸ்டேட்மென்ட்ஸ் பத்தி பார்த்தோம். சோ இப்போ நம்ம else if ஸ்டேட்மென்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இத நம்ம எப்படி நம்ம பைத்தான் புரோகிராம்ல இம்ப்ளிமென்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா பைத்தான் ஷெல் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். தென் control n கொடுத்து நியூ ஃபைல் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். தென் இதல பாத்தீங்க அப்படினா நான் welcome to tutor jose அப்படின்றத பிரிண்ட் பண்றேன். welcome to tutor jose tutor JOES. So welcome to tutor jose அப்படினு பிரிண்ட் பண்ணியாச்சு. then next lineல பாத்தீங்க அப்படினா ப்ரோகிராமோட டைட்டில் நான் வந்து கொடுக்க போறேன். so டைட்டில் பாத்தீங்க அப்படினா else if statements. so else if statement else if statement அப்படின்றத கொடுத்துக்கிறேன். then இப்போ நாம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா just நம்ம ஒரு வேல்யூ வந்து இன்புட் வாங்க போறோம். so value is equal to போட்டு input input of enter the value அப்படின்றத கொடுத்துக்கிறேன். enter the value அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? then next lineல பாத்தீங்க அப்படினா அந்த வேல்யூ வந்து நம்ம செக் பண்ண போறோம். so if அந்த வேல்யூ so value வேல்யூ நம்ம இது வந்து இன்டிஜரா கன்வர்ட் பண்ணனும். so அதுக்காக int of value அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். so value equal to 5. so suppose நமக்கு அந்த வேல்யூ வந்து 5 ஆ இருந்துச்சு அப்படினா நமக்கு printல நமக்கு என்ன print ஆகணும்னா the value is equal to 5 அப்படின்றது print ஆகணும். இத பாத்தீங்க அப்படினா equals equals to 5 அப்படின்றத நான் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் நமக்கு அந்த வேல்யூ வந்து less than 10 ஆ இருந்துச்சு அப்படினா அதாவது நம்ம 5 கொடுத்துட்டோம். சோ இப்போ நம்ம greater than 5 ஆ இருக்கான்னு அப்படி செக் பண்ணுவோம். சோ அதுக்கு பாத்தீங்க அப்படினா elif. சோ else if ஸ்டேட்மென்ட்க்கு நம்ம இதல போடுறது பாத்தீங்க அப்படினா elif அப்படின்றத கொடுக்கிறோம். then சேம் அதே மாதிரி int ஆ கன்வர்ட் பண்றோம் அத வேல்யூவை. சோ வேல்யூ int ஆ கன்வர்ட் பண்ணிட்டு greater than 5 ஆ இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்றோம். சப்போஸ் greater ஆ இருந்துச்சு அப்படினா நமக்கு வந்து என்ன print ஆகணும்னா greater than 5 அப்படின்றது print ஆகும். greater than 5 அப்படின்றது நமக்கு print ஆகணும். ஓகேங்களா? then suppose அப்படி இல்ல அப்படினா lesser than 5 அப்படின்றது நமக்கு print ஆகணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இங்க else so else அப்படின்றத கொடுத்துக்கிறேன். elseல போய்ட்டு நம்ம printல less than 5 அப்படின்றத print பண்றோம். so lesser than 5 அப்படின்றது நமக்கு print ஆகணும். சோ ப்ரோகிராம் பாத்தீங்க அப்படினா இதோட ஃப்ளோ பாத்தீங்க அப்படினா சோ நமக்கு வேல்யூ வந்து நம்ம இன்புட் வாங்கிட்டோம். அத வாங்கிட்டு நாம இன்டிஜரா நம்ம கன்வர்ட் பண்ணியாச்சு. சோ இன்டிஜரா கன்வர்ட் பண்ணிட்டு அந்த வேல்யூ equal to 5 ஆ அப்படின்றத செக் பண்றோம். சப்போஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா equals to 5 அப்படின்றது நமக்கு print ஆகும். சப்போஸ் அடுத்த கண்டிஷன் பாத்தீங்க அப்படினா else ifல then again நாம அந்த வேல்யூ வந்து greater than 5 ஆன்னு செக் பண்றோம். சோ greater-ஆ இருந்துச்சு அப்படினா நமக்கு greater than 5 அப்படின்றது print ஆகும். சப்போஸ் அதுவும் இல்ல அப்படினா நமக்கு lesser-ஆ தான் இருக்கும் கன்ஃபார்மா. சோ அதனால நம்ம elseல நம்ம lesser than 5 அப்படின்றத print பண்ணிட்டோம். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபைலை சேவ் பண்றேன். elsif.py அப்படிங்கற போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சோ சேவ் பண்ணிட்டு F5 கொடுத்து நம்ம ரன் பண்றோம். சோ பாத்தீங்க அப்படினா enter the value அப்படின்றது கேக்குது. நான் வந்து 5 அப்படின்றத கொடுக்கிறேன். சோ equals to 5 அப்படின்றது print ஆயிடுச்சு. then again பாத்தீங்க அப்படினா நம்ம ரன் பண்றோம். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து 9 அப்படின்றது கொடுக்கிறேன். சோ 9 பாத்தீங்க அப்படினா greater than 5 அப்படின்றது print ஆயிடுச்சு. then again நாம ரன் பண்றோம். இப்போ பாத்தீங்க அப்படினா நான் 2 அப்படின்றத கொடுக்கிறேன். சோ 2 பாத்தீங்க அப்படினா lesser than 5 அப்படின்றது print ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி நம்ம else if ஸ்டேட்மென்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இம்பார்ட்டன்ட்டா பாத்தீங்க அப்படினா else ifக்கு elif மட்டும் தான் போடணும். ஓகேங்களா? then ஃபைனலா நமக்கு கோலன் அப்படின்றத கொடுக்கணும். சோ எல்லாத்துலயுமே நமக்கு கோலன் கொடுத்தா தான் நமக்கு வந்து வர்க் ஆகும். இல்லனா syntax error அப்படின்றது வரும். சோ இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா www.tutorjose.com விசிட் பண்ணுங்க. தென் YouTubeல பாத்தீங்க அப்படினா எங்களோட அட்வான்ஸ் கோர்ஸோட வீடியோஸை பார்த்துட்டு tutor jose அப்படிங்கற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you friends.